அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 17 என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் இல்லை நியூஸ் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு தகவல் பரிமாற்றக்கூடிய ஒரு சேனல் தான். அது வேறு நியூஸ் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன நினச்சிங்கிற நியூஸை சொல்லக்கூடிய ஒரு சேனல் தான். ஸோ நம்ம சொல்கிற தகவலில் நியூஸில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டேட்டஸில் உங்கள் ஃபைன் ஸ்டேட்டஸில் இந்த நியூஸ் இல்லை இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிராஸ் வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க விடுங்க. நான் ஒரு செபி ஸ்டேட்டஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள் நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது முழுக்க தகவல் பரிமாற்றத்துக்கான ஒரு வீடியோ தான். அதுமாதிரி நம்ம சேனல் டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவோம். நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டிவிடெண்ட் ஷேர், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ், அப்கமிங் போர்டு மீட்டிங், அதுக்கப்புறம் ரைட் இஷ்யூ. ஒரு கம்பெனி ரைட் இஷ்யூ தராங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப சுருங்கிட்டே தான் போகும். ஏன்னா போக டைம் முடிஞ்சுது. இன்னும் பெருசாக நியூஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 1-2 நியூஸ் தான் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு என்சிசி லிமிடெட். 309 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ₹2.20 ஆல்ரெடி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 4% இதற்கான ரெக்கார்டை வந்து இன்றைக்கி கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 30 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. என்சிசி லிமிடெட். மொயில் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 406, ₹2.55 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 6% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட்டை கம்பெனி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 30 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மினிட்ஸில் இருக்காங்க. வருஷத்தில் 1 இல்லை 2 டிவிடெண்ட் தராங்க நம்ம மொயில் லிமிடெட். பராக் மில்க் ஃபுட்ஸ் லிமிடெட், அது பராக், நான் அதை எஃப் போட்டிருக்கேன், அது ஜி. பராக் மில்க் ஃபுட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 196, 50 பைசா டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. ஸோ டிவிடெண்டில் கரண்ட் டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 4% கிட்ட வருது. ஏன்னா 200 ஷேரு 50 பைசா தராங்க. ஸோ 4% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் 4 செப்டம்பர் 2024. செக்டர் பார்த்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க நம்ம பராக் மில்க் ஃபுட்ஸ் லிமிடெட். மத்திய பாரத் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் ₹218 கரண்ட் ப்ரைஸ், 50 பைசா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 4%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 30 செப்டம்பர் 2024. செக்டார் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. SMKRG பிஸ்டன்ஸ் அண்ட் ரிங்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 192, ₹2 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்டில் 1%. இதற்கான ரெக்கார்ட் டேட் 18 செப்டம்பர் 2024. செக்டர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு ஒரு முறை டிவிடெண்ட் தராங்க. பாம்பே மெட்ரிக்ஸ் சப்ளை செயின் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 128, 1:1 போனஸ் அறிவிச்சிருக்காங்க. அது இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சது 45 பைசா ஒரு ஷேருக்கு. ஸோ இந்த 45 ரூபா ஒரு போனஸ் வந்து 1:1, ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ் கிடைக்கும். இந்த 45 பைசா டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டையும் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 30 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. இது ஒன்லி ஃபார் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டு. போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் இன்னும் வெளிவரல, கூடிய விரைவில் வரும். அதேமாதிரி இந்த கம்பெனி ஒரு SME கேட்டகரியில் உள்ள கம்பெனி. அதாவது லாட் சைஸில் தான் வாங்கணும். மினிமம் லாட் சைஸே பார்த்தீங்கன்னா 400 குவான்டிட்டி. அது குறைஞ்சி பை செல்லிங் இல்லாத. ஸோ இது SME கேட்டகரியில் உள்ள ஸ்டாக்கு. இவங்க செக்டர்னு பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் வராங்க. நம்ம பாம்பே மெட்ரிக்ஸ் சப்ளை செயின் லிமிடெட். ஸ்போர்ட் கிங் லிமிடெட் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1279, 1:10 ஸ்பிட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. ஃபேஸிலி 10 இருக்காது, 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேரு 10 ஷேராக ஸ்பிட் ஆகும். அதுமாதிரி ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு 10 பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இதற்கான ரெக்கார்ட் வந்து 13 செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் வராங்க. ஸோ 2 பேருமே டெக்ஸ்டைல் மாதிரி தான் தெரியுது. பட் எனக்கு தெரிஞ்சு பாம்பே மெட்ரிக் வேறு கம்பெனியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு தடவை எதுக்கும் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள் செக்டரை மட்டும். அடுத்து பானா டைப்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ₹24 கரண்ட் ப்ரைஸு. ₹2,62,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், DRDOலேருந்து அந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு டீசனான ஆர்டர் தான் இந்த கம்பெனிக்கு. அதேமாதிரி பானா டைப் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 24. இவங்களுக்கு இன்னொரு ஆர்டரும் கிடச்சிருக்கு. இதோட மதிப்பு ₹1,99,00,000, கிட்டத்தட்ட 2 கோடி. கொடுத்தது மங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட். ட்ரஸ்ட் ஃபின்டெக் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹221. இவங்களுக்கு 3 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்தது இந்தியன் பேங்க். DCX சிஸ்டம் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 322, 107,08,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டொமஸ்டிக் அண்ட் ஓவர்சீஸ் கஸ்டமர்னு சொல்லியிருக்காங்க. யாருங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல. ஸோ இந்தியாவிலையும் கிடச்சிருக்கு, வெளிநாட்டிலையும் கிடச்சிருக்கு. அடுத்து தேஜஸ் நெட்வொர்க் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1206. இவங்களோட சப்சிடரி கம்பெனி. அது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இவங்க சப்சிடரி தான், கண்ட்ரோல்டு சப்சிடின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சப்சிடி கம்பெனிக்கு தான் இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. இதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 96,42,00,000. கொடுத்தது நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸோட சேர்ந்தது, நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே சேர்ந்தது. ஸோ இவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 96,42,00,000. ஸோ இது வந்து ஒரு ப்ரொவிஷனல் ஆர்டர் பர்ச்சேஸ் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. அடுத்து நான் பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். 90% சான்ஸ் இருக்குது, 10% சான்ஸ் இல்லை. ஏன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது திருப்பதி ஃபோம் லிமிடெட். ₹114 கரண்ட் ப்ரைஸ், 27 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் கொடுத்து எடுப்போம்னு சொல்கிறாங்க. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் ஃபர்னிஷிங்கில் இருக்காங்க.
போன வருஷம்லாம் ₹1 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ₹1 டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் திருப்பதி ஃபோம் லிமிடெட்லேருந்து. அடுத்து டிஎம்ஆர் ஹைட்ரோ இன்ஜினியர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் ₹172 கரண்ட் ப்ரைஸு. இது ஒரு எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. ஸோ மினிமம் குவான்டிட்டியே பார்த்தீங்கன்னா 1500 குவான்டிட்டி. ஏன்னா இது எஸ்எம்இ கேட்டகரியில் வரனால லாட் சைஸ் தான் பையிங் செல்லிங் இருக்குது. 23 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் கொடுத்து 3 போன்னு சொல்கிறாங்க. பெருசான டிவிடெண்ட்லாம் இல்லைங்க. 10 பைசாலேருந்து 11 பைசா டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக்டார் கன்சல்டிங் சர்வீஸில் இருக்காங்க. டிஎம்ஆர் ஹைட்ரோ இன்ஜினியர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு கம்பெனியோட ரைட் இஷ்யூ. அது அக்ஷார் ஸ்பின்டெக்ஸ் லிமிடெட் ₹1.98. அதாவது பென்னி ஸ்டாக்குங்கிறது ரிஸ்க்கு கூடவே இருக்குது. இந்த ஸ்டாக்கு ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹1. இவங்க ரைட் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 48,74,00,000 இந்த ரைட் இஷ்யூ மூலமாக பணத்தை இவங்க திரட்ட போகிறாங்க மார்க்கெட்லேருந்து. மொத்தமாக இவங்க 48,74,00,000 ஷேர்ஸையும் இஷ்யூ பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ஷேரோட வேல்யூ ₹1. ஸோ எந்த அளவுக்கு பணம் திட்டுறாங்களோ அந்த அளவுக்கு ஷேரையும் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா 13:8. அதாவது நம்ம 8 ஷேர் வச்சுருந்தா 13 ஷேர் நமக்கு ரைட் என்டர்மெண்ட் கிடைக்கும். அதை நம்ம வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லை நமக்கு வேண்டாம்னா நம்ம அதை விற்கலாம். அதை நம்ம விருப்பம். அதை பற்றி ரைட் இஷ்யூ பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டே இருக்கவே பார்த்துக்கோங்க. இதோட ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 23 ஆகஸ்ட்டு. ஸோ 23 ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணால் இந்த ரைட் இஷ்யூவில் நம்மளுக்கு 6 ஷேர் வந்து கிடைக்கும். ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகுது 9 செப்டம்பருக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ 9 செப்டம்பர் அன்றைக்கி 6 ஷேர் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். பட் அது வந்து ட்ரேட் ஆகிறது 24 செப்டம்பர் வரைக்கும் தான் ட்ரேட் ஆகும். ஏன்னா அதான் லாஸ்ட் டேட் ஆஃப் மார்க்கெட் இனிஷியேஷன். அது வரைக்கும் தான் ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும், லேப்ஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் விற்கணுன்னா அந்த கேப்பில் விற்றுக்கலாம். மற்றபடி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 9 செப்டம்பர்லேருந்து 30 செப்டம்பர் தான் லாஸ்ட்டு க்ளோசிங் டேட்டு. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பேங்க்கில் போய் ஆஸ்பா மூலமாக இந்த இதில் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஷேர் அலாட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ரைட் இஷ்யூ என்டர்டைன்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருதோ அதோட நீங்கள் கூட அப்ளை பண்ணலாம். அவங்க இருந்தால் கொடுத்துருவாங்க, இல்லைனா அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரைட் இஷ்யூங்கிறது ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரைட் இஷ்யூ முடிய வரைக்கும் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள், இல்லை சேல் பண்ணுங்கள். அது உங்கள் விருப்பம். ஸோ இந்த தகவலாம் இன்றைக்கி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் இது போல ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.